பால் விலையை உயர்த்தி கொடு. 15 ரூபாய் உயர்த்தி கொடு. தமிழக அரசு மாற்றி அமை MRF ஃபார்முலாவிலிருந்து ISI மட்டுமே ISI ஃபார்முலா செய்யவில்லை. மற்ற துறைகள் எல்லாம் IS ஃபார்முலாவை கடைபிடிக்கிறது. தமிழக அரசு தொடக்க சங்க செலவிற்கு அரசு பணத்தில் வழங்கிடு. பணியாளர்களை அரசு ஊழியராக மாற்றிவிடு. பால் உற்பத்தியாளர் குடும்பத்தை பால் உற்பத்தி செய்யும் மக்களுக்கு திட்டம் கொடு. மத்திய அரசு பால் பொருட்களை இந்தியாவில் இறக்குமதி செய்யாது. அழிந்துவிடும். இந்தியாவின் பால் வளம் அழிந்துவிடும். ஏமாற்றாதே. விவசாயிகளை ஏமாற்றாதே. மத்திய அரசு தர்மத்துக்கு அடிபணியாதே. மத்திய அரசு ஏமாற்றாதே. பால் உற்பத்தியாளர்களை ஏமாற்றாதே. அமெரிக்காவிலிருந்து விவசாய பொருளை இறக்குமதி செய்யாதே. பால் பொருளை இறக்குமதி செய்யாதே. ஓகேவா? மத்திய அரசு, இந்திய பேரரசு அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய மிரட்டலுக்கு பயந்து இந்திய விவசாயிகளுடைய பால் பொருட்கள் மற்றும் வேளாண் உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இந்தியாவுக்கு சந்தையாக்க முயற்சிப்பதனால் இந்திய விவசாயம் அழிந்துவிடும். இந்திய பால் உற்பத்தியாளர்கள் அழிந்து விடுவார்கள். இந்தியாவில் விவசாயமே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஆகவே மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அமெரிக்காவினுடைய போடுகின்ற ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்திய விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். மாறாக உலகத்திலே 160க்கும் மேற்பட்ட நாடுகளிலே உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து உணவுப் பொருளையும் பால் பொருளையும் ஏற்றுமதி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த விவசாயிகளை காப்பாற்ற முடியாது. இந்திய விவசாயம் அழிந்துவிடும். தமிழக அரசு தமிழகத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கெல்லாம் உள்ள பணியாளர்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் 1000 ரூபாய் என்று அறிவித்துள்ளதை வரவேற்கின்றோம். காரணம், இதுவரைக்கும் பல அரசுகளுக்கு கோரிக்கை வைத்தோம். இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். இப்போதுள்ள தமிழக அரசு இதன் மீது ஒரு கவனத்தை செலுத்தி ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு 1000 ரூபாய் மாத ஓய்வூதியம் கொடுக்கலாம் என்று அறிவித்துள்ளதை ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பால் உற்பத்தியாளர்களும் வரவேற்கின்றோம். ஆனால் அதிலே ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பால் உற்பத்தியாளருடைய பால் பணத்திலிருந்து பிடித்து தான் இந்த 1000 ரூபாய் கொடுப்பதாக தெரிகிறது. இதை அரசு பணமாக வழங்க வேண்டும். அதே நேரத்தில் 1000 ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கூட வர்றதில்லை. ஆகவே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வர்ற மாதிரி மாதம் 3000 ரூபாய் என்று அறிவிங்கள். அரசு பணத்திலே எங்களுக்கு வழங்குங்கள் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது அண்டை மாநிலங்களிலே ஒரு லிட்டருக்கு 6 ரூபாய் உற்பத்தி மானியம் வழங்கப்படுகிறது. தமிழக அரசு 3 ரூபாய் உற்பத்தி மானியம் ஒரு லிட்டருக்கு வழங்குகிறது. போதுமானதாக அல்ல. ஆகவே அதை 6 ரூபாயாக உற்பத்தி மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும். பாலுக்கு உண்டான விலை கட்டுப்படியாகவில்லை. பெரும்பாலானவர்கள் மாடுகளை விட்டுட்டு மாற்றுத் தொழிலுக்கு போகிறார்கள். இதனால் தான் தமிழகத்திலே 5 லட்சம் லிட்டர் பால் ஆவினுக்கு வருவது குறைந்துள்ளது. ஆகவே மீண்டும் அதை சரி செய்ய வேண்டும் என்றால் பால் விலையை லிட்டருக்கு இப்போது இருப்பதை விட 15 ரூபாய் கூடுதலாக வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அரசு உடனடியாக என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ISI ஃபார்முலாவுக்கு மாற்ற வேண்டும் என்று இதன் மூலம் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.